அனைவருக்கும் மருது பாண்டியர்களின் 224வது குரு பூஜை தின வாழ்த்துக்கள். நாளைக்கு குரு பூஜை நம்ம காலரவில் நடக்க போது போகக்கூடிய அன்பர்கள் அமைதியா போங்க, அராஜகம் பண்ணாங்க போங்க. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்முடைய தலைவருக்கு, நம்ம கொள்கைவாதியை ஏற்றுக்கொண்ட மருது அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடாது. இன்னொன்னு, மருது பாண்டியர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தவர்கள் ஒன்ன புரிஞ்சுக்கிறங்க. அவருடைய தேச பக்தியை நெஞ்சில் எழுதுங்க. அவருடைய கடவுள் பக்தி, எதனால அவர்கள் கொல்லப்பட்டார்கள், இந்த கோபுரத்தை இடிக்கிறோம்னு சொன்னால்தான் அவங்க வெளியே வந்தாங்க. அவங்களோட கடவுள் பக்தியை நினைச்சு பாருங்க. நட்பு, யாருன்னே தெரியாதவருக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். நட்பு, மண்பற்று, விசுவாசம், அண்ணன் தம்பி உறவு, நட்பு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. அதெல்லாம் புரியாம சும்மா இந்த 3 நாள் மட்டும் போயிட்டு அவரை போய் கும்பிட்டு தலையில ஒரு கர்ச்சி மாதிரி கட்டிக்கிட்டு வேட்டி ஏட்டு கட்டிட்டு சண்டை போட்டு அசிங்கப்படுத்தாதீங்க நம்ம சமுதாயத்தை. வெளியில பாக்குறவங்களுக்கு என்னடா அவங்க இப்படி, நான் நம்ம சமுதாயம் தான், முக்குளத்தோர் சமுதாயம், அதனாலதான் சொல்றேன், நம்மளை நம்ம செய்யக்கூடிய செயல் நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய தலைவர்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்குறோம். சரிங்களா? இப்ப 144 தடை விட்டுருக்காங்க. அதை படிக்கும் போது எனக்கு அவ்வளவு வேகம், அவ்வளவு கோபம். சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்ட ஒரு தலைவருக்கு 144 தடை, அவரு சில கூண்டுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் எங்க போய், இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி முறையிடுறது? சுதந்திரத்துக்காண்டி போராடினவங்களுடைய சில கூண்டுக்குள்ள இல்ல, அவருக்காண்டி சுதந்திரக்காண்டி போராடின அவர்களுக்கு சிவகங்கையில ஏதாச்சும் ஒரு இது இருக்கா, ஒரு சிலை இருக்கா? எப்படிப்பட்ட அரசியல் புறக்கணிப்புல இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறங்க. இன்னைக்கு யார் ஆண்ட பரம்பரை, நம்ம அங்க 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆண்டோம்னா இன்னைக்கு அடிமையா இருக்க. அதை புரிஞ்சுக்க. உனக்கு பின்னாடி எப்படிப்பட்ட அரசியல் நடக்குது தற்போதைய சமயத்துல. உனக்கு ஒரு பிரச்சனை, யாராச்சும் ஒரு அமைச்சர் குரல் கொடுக்குறானா, எம்எல்ஏ குரல் கொடுக்குறானா, யாராச்சும் குரல் கொடுக்குறாங்களா? இல்ல. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறங்க, தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு காலத்துல வீரம் விலை போச்சு, நம்ம ஆண்ட பரம்பரை பெருமை பேசிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு வீரம் விலை போகாது, அதிகாரமே விலை போகும். நீங்க நடக்கக்கூடிய அரசியல பாருங்க, கவனிங்க. தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் அப்படின்ற கருத்து ஸ்டாலினோட கருத்து. தகுதி இல்லாதவன் தப்பி பிழைக்க முடியாது. மனசுல எழுதுங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்குங்க. நன்றி.